Hi friends, welcome to CrackZ YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம்னா இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இஸ் நாட் அவைலபிள் இந்த மாதிரி வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணி அங்கே எப்படி கரெக்டான நேம் எப்படி அதில் டைப் பண்ணி செட் பண்ணுறது சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பார்த்திங்கன்னா ரெண்டாவது யூசர் நேம்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் என்ன நேம் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் டைப் பண்ணுங்கள். நான் உதாரணத்துக்கு இப்போ ஏசி ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இல்லை CrackZ தமிழ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கே தெரியும், சும்மா CrackZன்னு தான் போட்டேன். இது திஸ் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சும்மா CrackZன்னு சொல்லிட்டு போடுறேன். போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வரல. அப்புறம் இப்போ தமிழ்னு சொல்லிட்டு போடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வரல. ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்ம நேம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நேம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நேம் இதில் வராது. நீங்கள் அவங்கள மாதிரி அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் அதை போட்டிருக்க விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இப்போ எனக்கு திஸ் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லி காட்டிடுச்சு. மேலே டிக்கும் வரல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நம்பர் போடுங்க. சும்மா ஏதாவது நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஒன்று ஓப்பன் ஆகி இப்போ நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அந்த நம்பரை எரேஸ் பண்ணிட்டு வேறு நம்பர் போடுங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்த நம்பர் போடுங்க. இந்த மாதிரி போட்டு வரல அப்படின்னா இந்த நம்பர் இதை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் இந்த கீழே ஒரு கட்டை மாதிரி கீழே கோடு மாதிரி வரும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மறுபடியும் இன்னொன்று ஒன்று போட்டும் வரல அப்படின்னா மறுபடியும் இன்னொன்று கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டும் வரலைன்னா அதுக்கப்புறம் நம்பர் எதாவது போடுங்க. நம்பர் எதாவது போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டிக் வந்துருச்சு. நீங்கள் 2 போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்று எரேஸ் பண்ணிட்டு பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் சேஞ்ச் ஆயிரும். ஒரு சில டைம் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். அப்படியும் வரல அப்படின்னா அந்த ஃப்ரெண்டில் போயிட்டு ஒரு கோடை போட்டு விடுங்க. ஃப்ரெண்டில் போட்டிங்கனாலும் அந்த மாதிரி நேம் யாரும் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 2 கோடு போட்டோன்னே வந்துருச்சு. நீங்கள் ஃப்ரெண்டில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் பேக்கில் போட்டுங்க. அதே மாதிரி ஒரு 2 நம்பரே போட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் 2 நம்பர் போட்டோன்னா மேலே நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு காட்டல, மேலே டிக் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 2 நம்பர் 3 நம்பர் இல்லை அதில் இல்லாத மாதிரி புதுசாக வேறு ஏதாவது நீங்கள் நேம் இல்லை யோசிச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வராது. அப்படி நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் அப்புறம் கீழே இந்த மாதிரி கட்டம் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. ஒரு நம்பர் போட்டு பாருங்கள், வரல அப்படின்னா இன்னும் 2 நம்பர் போடுங்க, கரெக்டாக வந்துடும். எல்லாருமே இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லது ஒரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். நன்றி.